மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கயல் சீரியல் ப்ரோமோ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இப்போ கயல் சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண டும் டும் சீன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ, எதுக்காக கல்யாணம் டும் டும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கயல் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு சம்மதம் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ, அது எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ, எழில ஒரு வழியாக தடுத்து நிறுத்தி, எழில தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா கயல. ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எழிலும் கையிலும் முடிவெடுக்கிறாங்க. நம்ம இனிமேல் லேட் பண்ண வேணாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கயலோட வீட்டில் சொல்கிறாங்க. ஸோ, எழில் சொன்னதுமே கயல் ஒத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஸோ, சந்தோஷத்தில் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா குத்தாட்டம் போட்டுட்ருக்கு ஆனந்தமாக்கே. ஸோ, இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தர்மலிங்கமும் வடிவும் வராங்க. ஸோ, வடிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா கயலுக்கு கல்யாணமான்ற மாதிரி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ, கயல் வந்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை, சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கரிக்கிட்டே நேராக போயிடுறாங்க வடிவும் தர்மலிங்கமும். ஸோ, போயிட்டு இந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. உங்கள் பையன் உங்ககிட்ட வராமல் அவங்க போய் அங்கே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி அங்கே இருக்கான்ற மாதிரி கொளுத்தி விட பார்க்குறாங்க. அதுக்கு சங்கரி வந்து என்ன சொல்கிறா, இனிமேல் என் பையன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், இனிமேல் கையில பற்றி என்கிட்ட வந்து பேசாதீங்க, இனிமேல் அவள் என் மருமக, அவளை பற்றி எதனா தப்பாக பேசுகிற மாதிரி தான் உங்களை உண்டுலன்னு ஆக்கிடுவேன்னு மிரட்டி திருப்பி அனுப்பிடுறா. சங்கரியோட வீட்டுக்காரி நீயா சங்கரி இது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவனும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எழில் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சங்கரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடில். ஸோ, ஒரு பக்கம் கல்யாணம் குதூகலமாக இருக்குது கயல் வீட்டில், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எழில் வீட்டில் சங்கரி வந்து எழில்கிட்ட உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம், கயல் உனக்கு பிடிச்சிருக்கா, நீ அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, நானே முன்னே நின்று இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரி சொல்லிடுறா. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது எழிலுக்கு. உடனே கயலோட அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சங்கரி உங்களை எவ்வளோ விஷயத்தில் அவமானப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் கயல் தான் என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவள் சம்மதத்தையும் கயல் வீட்டிலே ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. அப்போ தான் எழிலுக்கு நம்பிக்கையே வருது. அம்மா என் சந்தோஷத்துக்கு ஒத்துக்குனாங்க, என் கல்யாணத்துக்கு ஒத்துக்குனாங்கன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ட்விஸ்ட் என்னென்னா, கௌதம் வந்து பழிவாங்க காத்துட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேவியோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வேதவள்ளி விக்னேஷ்கிட்ட போயிட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு போயிட்டா இல்லையா, ஸோ நீ உமாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேதவள்ளி விக்னேஷ்கிட்ட வற்புறுத்துறா. ஸோ, விக்னேஷ் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக விக்னேஷ் ஒத்துக்க மாட்டாங்கன்னு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தேவி மேலே உயிராக இருக்கான் விக்னேஷ். எவ்வளோதான் கோவம் வந்தாலும் தேவி தான் அவனுக்கு முக்கியம். ஸோ, கயல் வீட்டில் ஒரு பக்கம் கல்யாணம் சந்தோஷம் போனாலும் இன்னொரு பக்கம் தேவியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ, அந்த ஒரு பிரச்சனை நடுவில் வருமானு சொல்லிட்டு அதுக்கான எபிசோடு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. மேலே இது போல் ப்ரோமோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.